சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். யாரு கண்டா கடவுள் புண்ணியத்துல ஒருவேளை இந்த கிளாஸ் நல்லா வந்துருச்சு, நம்ம காலை ஊனிட்டோம்னா அப்ப நம்ம பார்த்து இன்னும் நல்ல விஷயம் ஏதாவது செஞ்சுக்கிருவோம். எத்தனையோ பிள்ளை இருக்கு இந்த கலையை கத்துக்கணும்னு ஆர்வமா இருக்கிற பிள்ளைகள நிறைய இந்த ஸ்கூல்லயே நான் பார்த்தேன். இந்த ஃபீஸ் கொடுக்க முடியாத பிள்ளைங்க, உள்ள சேர்த்துக்காத பிள்ளைங்க, அதுகளுக்கெல்லாம் அப்ப நான் ஃப்ரீயா சொல்லி கொடுத்துக்கிறேன். குட்கா, இதெல்லாம் வெறும் டீச்சரால தான் செய்ய முடியும்னு தெரிஞ்சுதான் கடவுள் உங்களை பார்ட்னராக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காரு. இதுல நிச்சயமா உங்களுக்கு சக்சஸ் தான், சக்சஸ் மட்டும்தான். ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. நம்ம வீட்ல இருந்து அடுத்தடுத்து பிசினஸ் விமன் உருவாயிட்டே இருக்காங்க. எல்லாம் உன்னாலதான் ஜனனி. நோக்கா, இதெல்லாம் உங்க உழைப்பு, உங்க டேலண்ட். ஒன் மோர் குட் நியூஸ். சக்திக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஏய் சூப்பர்ரா. என்ன வேலை, எங்க வேலை? ஹே, என்னடா முழிக்கிற? என்ன வேலை சொல்லு. ஜனனி ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கேயே கீழே இன்னொரு செக்ஷன்ல ஒரு வேலை. இதை சொல்றதுக்கு ஏன்டா அப்படி மென்னு முழுங்கிட்டு இருக்க? ஏன்னா அதுல சின்ன பிரச்சனை இருக்கு. பிரச்சனையா? ஹலோ சக்தி, கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? இல்லை சார், இன்னும் ஆகலை. வேற வழி இல்லாம போய் சொல்லிட்டோமேனு அவர் ஃபீல் பண்றாருக்கா. ஆமா, நீ இவ்வளவு வேற சங்கடப்படுத்திட்டேன். நாளைக்கே விஷயம் தெரிஞ்சதுன்னா என்னை விட அவளுக்கு தான் பெரிய பிரச்சனை. இதுக்கு ஆசக்தி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? அவன் எதுக்காகவெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கான் உலகத்துல. நீ வேலைக்காண்டி தானே சொன்ன, அதுவும் ஜனனிக்கு தெரிஞ்சுதானே சொல்லியிருக்க. இதுல என்ன தப்பு கிடக்கு? இன்னொரு விஷயம் நீ யோசிச்சியா? உனக்கு ஜனனி ஆபீஸ் கீழே வேலை கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நிம்மதி. இன்னைக்கு பார்த்தோமே ஒரு வெறி கொண்டவன. ஆத்தாடி ஆத்தா, அவன் மூஞ்சி கிட்ட வருதும் முடிய சிலுப்புறதும். ஐய, அந்த ஆபீஸ்ல 2 நிமிஷம் எங்களால நிக்க முடியல. அந்த புள்ள அந்த ஆபீஸ்ல எப்படி இருக்க போது நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை உனக்கு கீழே வேலை கிடைச்சிருச்சு. கார்டன் ஏஞ்சல் மாதிரி அங்கேயே இருந்து இவளை பாத்துக்க. பா, பைத்தியக்கார கும்பல். ஆனா நான் ஒன்னு சொல்றேன், ஏன் இன்ட்யூஷன் படி இந்த டான்ஸ் ஸ்கூல் ரிஸ்காவோ வேலை பிரச்சனையாவோ எனக்கு தெரியல. எல்லாமே நல்லபடியா போற மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆகுது. நாம ஏன் இந்த சந்தோஷத்தை ஒரு பஜ்ஜி சாப்பிட்டுட்டே கொண்டாட கூடாது? அண்ணே, இந்த வந்துட்டால உருப்படாத சண்டாளி. இன்னைக்கு என்ன உரண்டை எடுத்து விட போறாளோ? அதானே, என் வாயில இருந்து சந்தோஷம் கொண்டாட்டம்லாம் வார்த்தை வந்தா அதுல கல்லெறிற மாதிரி ஒரு மூதேவி வரணுமே நினைச்சுக்கிட்டே இருந்தேன், வந்துருச்சு. அண்ணே, அண்ணே, எங்க இருந்து தான் வருவாளோ? ஐயோ, கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க முடியுதா? அண்ணே, என்னண்ணே பால்கனில ஏதோ மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு? என்ன மீட்டிங் போட்டு என்ன போகுது? அதென்ன செட்டி? இதுவா அண்ணே? நேத்துக்கு நீ கோவில்ல கோச்சுக்கிட்டு சாப்பிடாம கூட வந்துட்ட. எனக்கு ஒரே சங்கடமா போச்சு. அதனால இன்னைக்கு வெள்ளனையே கோயிலுக்கு போய் உன் பேரை சொல்லி பொங்கலை வச்சு சுட சுட எடுத்துட்டு வரேன்ன. சம்பந்தியம்மா, நீங்க நேத்தி கோவிலுக்கு வந்திருக்கணுமே. அண்ணனை மொத்த பயிலுவலும் எம்பிட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க தெரியுமா? எதுக்கு இதுங்களையெல்லாம் இன்னும் வீட்டுல வச்சிருக்கீங்கன்னு தெரியல. முதல்ல யாரு யாருக்கு சம்மந்தி? இவங்கதான். ஏன், என்ன உன் மயனை அவளுக்கு கட்டினாங்களா இல்ல இனிமே கட்டி தர போறாங்களா? ஏன், ஆதிரைய கட்டினது என் மவன் தானே, அப்ப இவ தானே என் சம்பந்தியம்மா. அதெல்லாம் ஒரு கல்யாணம் அது? ரோட்ல இழுத்து வச்சு வலுக்கட்டாயமா தாலியை கட்டிவிட்டு கோர்ட்டே அந்த கல்யாணத்தை செல்லாதுன்னு சொல்லிருச்சு. இப்ப என்ன அதே பேசிக்கிட்டு இருக்க? யோ, எனக்கும் என் மவனுக்கும் கோர்ட் என்னையா கோர்ட்டு?
அண்ணன் தான் கோர்ட்டு, அண்ணன் தான் நீதிபதி. அண்ணே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அண்ணே? என்ன? உன் தங்கச்சி ஆதிர, அதான் அந்த சாருபாலா வீட்டுல இருக்காளே, அவளுக்கு ஜோரா கல்யாண ஏற்பாடு நடக்குதுன்னு. அந்த பைய, அதான் அந்த அருண் பைய, அவன் வெளிநாட்டுல இருந்து வந்துட்டானாம். உனக்கு எதுவும் தெரியாத அண்ணே? ஏய் என்னடி சொல்ற? நான் தாரா காது குத்துக்கு ஃபோன் பண்ணப்போ பேச முடியாத சூழ்நிலை தான் சொல்லிச்சே தவிர இதை சொல்லலையே. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன். யார் சொன்னா உனக்கு? அங்க நம்ம பையன் 2 பேர் வேலையில இருக்காங்க என்ன, அவங்க சொன்ன தகவல் தான் அண்ணே. உண்மையான தகவல் தானே, என்ன நம்பலாம் நீ? என்னப்பா யோசிக்கிற? பாத்தியாமா என்னென்னலாம் நடக்குது பாத்தியாமா? ஏன் என்ன நடந்தா என்ன? அவதான் இந்த வீடு வேணாம், இந்த சொத்து வேணாம், உறவு வேணான்ட்டு போயிட்டால. அவ எங்கேயோ போய் என்னமோ பண்றா. உங்களுக்கு என்ன வலிக்குது? எப்ப போனா? 27 வருஷம் கழிச்சு போனா. அது வரைக்கும் சாப்பிட்டது, உடுத்துறது, படிச்சதெல்லாம் யாரு காசு? மூத்தவர் என்ற முறையில் எல்லாத்தையும் நீங்க தானே செய்யணும். அது உங்க கடமை. எதிரா மூத்தவன் கடமை? ஏண்டா, எங்க அப்பா ஆதிமுத்து பெத்து போட்டு போனா நான் நட சுமந்தேன். பேச வந்துட்டேன், பேச உழப்பாளி, முகத்துல வெயிலடிக்காம தூங்குறவை. அண்ணே, உன்னை பார்த்தா எல்லாருக்கும் எகத்தாளமா இருக்குண்ணே. இப்ப நடக்கிற இந்த எலெக்ஷன் தள்ளி போயிருச்சுல, ஒருவேளை அந்த எலெக்ஷன் நடந்திருந்துச்சுன்னா குணசேகரன் அவன் பொண்டாட்டிக்கிட்டே தோத்திருப்பான்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கண்ணே. எவன் பேசுறான்? வேற யாரு? இவதான் பேசிருப்பா. இங்கட வந்து ஒரு பேச்சு, வெளியில போய் புரணி பேச வேண்டியது. பச்சோந்தி. யாரு? நானா? அண்ணே, உன்னை சுத்தி இருக்கிற 50 பேரும் விஷம்னே சொல்லிவிட்டேன், உங்க அம்மாவை தவிர. அண்ணே, ஊருக்குள்ள 50 பயிலும் லிஸ்ட் போட்டு பேசுறான்னு உடனே லிஸ்ட் போட்டு, குணசேகரன் முதல்ல அவர் தங்கச்சி ஆதரவு விஷயத்துல தோத்தாரு, அடுத்து மக தர்ஷினி விஷயத்துல தோத்தாரு, அடுத்து சமீபத்துல நடந்த மொய் விருந்து அதுலயும் தோத்தாரு. இப்படி ஒரு மனுஷன் தொடர்ந்து தோல்வியை சந்திச்சிட்டு இருந்தா எப்படி மக்கள் கூட்டத்துக்கு தலைவனா இருக்க முடியும்னு பேசிக்கிறாங்க. எனக்கு மனசு கேட்கலண்ணே. உன் மேல இருக்கிற அன்புனாலையும் மரியாதைனாலையும் தான் 50 விஷயத்தையும் வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு இப்ப இங்க வந்து ஏத்தி விட்டுட்டு இருக்க? போத்திட்டு நிக்க மாட்டேன். ஐயோ அண்ணே, ஒரு முக்கியமான விஷயத்தையே சொல்ல மறந்துட்டேனே. என்னது? தான் நிக்கிறாளே நந்தினி, அவ புதுசா பிசினஸ் பண்ண போறாளாம். பிசினஸ். பிசினஸா? ஆமாண்ணே, மசாலா கம்பெனி வைக்க போறாளாம்.